ஒரு 10 பவுன் நகை காணாம போயிருச்சு அப்படின்றதுக்காண்டி, டிஎஸ்பி ஒரு தனிப்படைய அமைச்சு 2 நாள் அவர சித்திரவதை பண்ணி, மிளகாய் பொடியெல்லாம் தூவி, அப்படி வாக்குமூலத்த வாங்குவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுந்துச்சு. அப்ப இந்த நிகிதாவுடைய பின்புலம் தான் என்ன? அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வியா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கேள்விக்கான பதிலாக விகடனுக்கு கொடுத்த அந்த பேட்டியில் நிகிதா யார் என்பது தெரிய வந்திருக்குங்க. பலரும் நினைப்பதைப் போல டாக்டர் நிகிதா அப்படின்னோனே அவர் டாக்டர், மருத்துவர் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் மருத்துவர் கிடையாது. முனைவர் பட்டம் வாங்கி அரசு கல்லூரியில ஒரு பேராசிரியராக பணிபுரியக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டில சொல்றாரு. நான் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியத பார்க்க முடியுது. ஒரு மிடில் கிளாஸ் பெண் அவர் போய் வந்துட்டு 10 பவுன் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி புகார் குடுத்தா, டிஎஸ்பி தனிப்படை அமைச்சு இவ்வளவு தூரத்திற்கு சித்திரவதை பண்ணுவாங்களா? அது இறந்து போற அளவுக்கு அடிப்பாங்களா? அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சாமானியனா நான் கூட போய் புகார் குடுத்தேன் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் குடுங்க. 2 கான்ஸ்டபிள நாங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்றதோட நிப்பாட்டிக்கிருவாங்களே தவிர, இவ்வளவு தூரத்திற்கு தீவிரமாக 2 நாட்களுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று அடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நடக்கும்போது, நான் ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை, அவர் கிளைம் பண்ணுவதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. 2வது விஷயம் பொதுமக்கள் அத்தன பேருமே என்ன ஒரு கருத்துக்களை வெளியிட்டாங்க அப்படின்னா, இந்த 10 பவுன் நகை காணாம போயிருச்சு அப்படின்றதே ஒரு பொய்யான குற்றச்சாட்டா இருக்குமோ? ஏன்னா வந்துட்டு இவர் கோயிலுக்கு 2 பேரும் போகும்போது, வீல் சேர்ல அவருடைய தாயார அழைத்து சென்றுட்டு வரணும் அப்படின்னா, ரூ. 500 பணம் குடுங்க அப்படின்னு சொல்லி அஜித் குமார் கேட்டதாகவும், அதெல்லாம் பணம் தர முடியாது. ரூ. 100 தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு சண்டை போட்டு, கடைசியில ரூ. 100 குடுத்ததாகவும், அதனால ஏற்பட்ட சண்டையினால நீ என்னைய அசிங்கப்படுத்திட்டல்ல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி புகாரை அஜித்குமார் மீது இந்த நிகிதா கொடுத்திருக்க வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் சமூக வலைதளத்துல எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இது குறித்துமே விகடன் வந்து நிகிதா அவர்கள்ட்ட கேட்டபோது பாத்தீங்க அப்படின்னா, நிகிதா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ரூ. 500 அவர் கேட்டது உண்மைதான். நான் ரூ. 50 தான் குடுப்பேன்னு சொன்னேன். ஆனா அவரு ரூ. 100 கேட்டு அடம் பிடிச்சாரு. நான் ரூ. 100 குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சண்டவே நடக்கலன்றாங்க. ரூ. 500 எங்க இருக்கு? ரூ. 50 எங்க இருக்கு? கடைசியில ரூ. 100 அப்படின்னு சொல்லி முடியுதுனாவே, கண்டிப்பாக அந்த இடத்தில் வாக்குவாதம் என்பது நடந்திருக்கிறது அப்படின்றத யாராலயுமே யூகிக்க முடியும். அப்ப இந்த விஷயத்திலயுமே நிகிதா அவர்கள் சொல்வது முன்னுக்கு பின் முரணாக இருப்பத பார்க்க முடியுது. 3வது விஷயத்த பொறுத்தவரைக்கும், இந்த நிகிதா வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை விசாரிக்கிறாங்க. அந்த விசாரிக்கும் போதே, அதாவது தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து காவல்துறைக்கு நெருக்கடி குடுத்ததாகவும், அதன் அடிப்படையில தான் இவ்வளவு தூரத்திற்கு விசாரித்ததாகவும், ஒரு குற்றச்சாட்டு என்பது நிகிதா அவர்கள் மீது சமூக வலைதளத்துல வைக்கப்பட்டுச்சு மக்களால். இது குறித்தும் விகடன் வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கெல்லாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் யாருமே தெரியாதுங்க. நான் ஒரு சாமானியன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைய பயன்படுத்துறாரு. ஆனா இதே நிகிதா மீது பாத்தீங்கன்னா, தற்போது 2011ஆம் ஆண்டு ஒரு எஃப்ஐஆர் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல போடப்பட்டிருக்கு. இவர பொறுத்தவரைக்கும் இவர் மதுரையில திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர். இவர்கிட்ட பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு ராஜாங்கம் என்பவர் எனக்கு அரசாங்க வேலை வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 லட்சம் இந்த நிகிதா கிட்ட குடுக்குறாங்க. எதன் அடிப்படையில இந்த ராஜாங்கம் குடுக்குறாரு அப்படின்னா, இந்த நிகிதா வந்து எப்படி அறிமுகமாயிருக்கிறாருன்னா, அந்த 2010 காலகட்டத்துல துணை முதலமைச்சருடைய உதவியாளரே எனக்கு தெரிஞ்சவர் தான். பணம் குடு நான் உனக்கு வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ராஜாங்கம் என்பவர்கிட்ட இருந்து இவர் பணம் வாங்கி இருக்கிறாரு. ஆனா வேலை வந்து வரவே இல்ல அப்படின்னோடனே பணத்த திருப்பி இந்த ராஜாங்கம் கேட்கும்போது, இந்த நிகிதா குடும்பமே வந்துட்டு ராஜாங்கத்த மிரட்டி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில வேற வழி இல்லாம ராஜாங்கம்ன்றவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார். புகார் கொடுத்த அந்த புகாரோட எஃப்ஐஆர் காப்பி இப்ப வெளியாயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா A1 வந்து நிகிதாவுடைய தாயார் இருக்கிறாங்க. A5 நிகிதா இருக்கிறார். அவருடைய தந்தையான பகத்சிங் அவர்களுமே இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இவருக்கு வந்துட்டு எனக்கு ஐஏஎஸ் அதிகாரி தெரியாது, ஐபிஎஸ் அதிகாரி தெரியாது அப்படின்னா, எதன் அடிப்படையில 2010ஆம் ஆண்டு எனக்கு துணை முதலமைச்சருடைய பிஏவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்ற கேள்வி வருது. இன்னொரு விஷயம், எந்த ஒரு அதிகாரியுமே தெரியாத ஒரு நபருக்கு எப்படி காவல்துறை இவ்வளவு தூரத்திற்கு மெனக்கெடுகிறது? அதுவும் இவங்களுடைய வேலையே போகும் எதிர்காலத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வந்தா அப்படின்றப்போ, எப்படி இவ்வளவு தூரத்திற்கு காவல்துறை ஒரு சாமானிய பெண்ணுக்கு இந்த அளவுக்கு டார்ச்சர் செய்யும் அளவுக்கு ஒரு விசாரணைய பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதன் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா, அவரு அஜித்குமார் இறந்த பிறகு ரூ. 50 லட்சம் வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. அப்போ ஒரு 10 பவுன் நகைக்காக ரூ. 50 லட்சம் அளவுக்கு பணத்த வந்து பேரம் பேசுவாங்களா? அப்படின்ற கேள்வியுமே எழுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண் வந்துட்டு அன்னைக்கு புகார் குடுத்ததாக இரவுல ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. நக்கீரன்ல இருந்து எல்லா மீடியாக்களுமே இத வெளியிட்டிருந்தாங்க.
அந்த வீடியோவிலே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெண் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நான் போய் புகார் குடுத்தேன். ஆனா சிஎஸ்ஆர் காப்பிலாம் எனக்கு குடுக்கவே இல்ல" அப்படின்றாங்க. ஒரு சாதாரண சாமானிய ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா, காவல்துறையிட்ட போய் புகார் குடுத்தோம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்ஆர் காப்பி குடுப்பாங்க அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்ற கேள்வியே இருந்துச்சு. அப்ப ஏற்கனவே இவர் மீது எஃப்ஐஆர் போட்டு, இவர் மீது கேஸ் நடந்து, காவல்துறை விசாரணையெல்லாம் இவர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் தான் இவருக்கு சிஎஸ்ஆர் அப்படின்ற வார்த்தை எல்லாம் தெரிந்திருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்திற்கு தற்போது வர முடியுதுங்க. எல்லாமே காவல்துறையுடைய இறுதி விசாரணையில தான் முழுமையாக தெரிய வரும். ஆனா இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த அஜித்குமார் வழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக, இந்த நிகிதா அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை மக்கள் அடுக்குனது எல்லாமே உண்மையாக இருக்குமோ அப்படின்ற கேள்வி வருது. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியாவதற்கு முன்பு விகடனுக்கு இவர் பேட்டி குடுக்குறாருல்ல. அப்ப விகடன் பேட்டியில இவர் வந்துட்டு தனக்கு ஐஏஎஸ் அதிகாரி தெரியாது, ஐபிஎஸ் அதிகாரி தெரியாதுன்னுலாம் சொல்றாரு. அதுல இன்னொரு வார்த்தையுமே இவர் பயன்படுத்துறாருங்க. என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னா, எனக்கு திமுக ஆட்சியில மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருப்பதாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நானே திமுக நிர்வாகி கிட்ட ரூ. 2,00,000 குடுத்து ஏமாந்து இன்னமும் கம்ப்ளைண்ட் குடுத்து இந்த ரூ. 2,00,000 காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சம்பவத்த சொல்றாரு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல இவர் ஒரு வீடு கட்டுவதற்கு திருப்பரங்குன்றத்துடைய திமுக ஒன்றிய செயலராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவருடைய மகனான மூவேந்தரன் இவர்கிட்ட போயிட்டு இவர் ரூ. 2,00,000 பணம் குடுத்து ஹால கட்டி குடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், கடைசி வரைக்கும் கட்டி குடுக்காமயே விட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. நான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு ஒரு புகார் அனுப்பி வச்சேன். துணை முதலமைச்சருக்கும் ஒரு புகார் அனுப்பி வச்சேன். ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல. எனக்கு ரூ. 2,00,000 மீட்டு தர்றதுக்கே நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கும்போது, நான் எப்படி ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்குலாம் வந்து உறவினரா இருப்பேன். அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் போடுற அளவுக்கு எனக்கு எப்படி பவர் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துறாருங்க. விகடன் பேட்டியில இப்படி இருக்கு. ஆனா வந்துட்டு எஃப்ஐஆர் வந்து ரிலீஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஆர்ல துணை முதலமைச்சருடைய பிஏவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதாக தகவல் என்பது வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக நிகிதா அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கக்கூடிய வகையில இருப்பதை தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப பொதுமக்கள் இந்த வழக்குல வந்து சந்தேகித்ததின்படி அந்த ரூ. 500 பிரச்சனை காரணமாக தான், அந்த வாக்குவாதத்தின் காரணமாக தான் பழிவாங்க இவர் வந்து இப்படியான ஒரு போலி கேஸை கொடுத்தாரோ. ஏன்னா ஏற்கனவே இவர் மீது பண மோசடி புகார் இருக்கும்போது அந்த அடிப்படையில இவர் போலி புகார் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கோணத்தில் பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல. இந்த அஜித்குமார் வந்து 2 நாளா அந்த காவல்துறை எஃப்ஐஆர் கூட போடாம விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த நிக்கிதா வந்து விகடன் பெட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு அஜித்குமார் இறந்து போனதே தெரியாது. எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினர் வந்து போன் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் கூட நகை கிடைச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா எங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகுதான் அஜித்குமார் இறந்து போன தகவலே எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரு நகை திருடு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட ஒரு புகாரா தான் கொடுத்தோமே தவிர, எங்களால இப்படி ஒரு உயிர் போகும்லாம் நாங்க நினைக்கவே இல்ல. இந்த பாவத்தை நாங்க எப்படி சுமப்பது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி, எங்க அம்மாவும் சரி மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்கிறோம் அப்படின்ற அந்த வார்த்தையை நிகிதா அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எஃப்ஐஆர் வந்து உங்களுக்கு 2 நாளா போடவே இல்ல. சிஎஸ்ஆர் காப்பி வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றப்போ 2 நாளா ஏங்க ஒரு எஃப்ஐஆர் கூட போடல, ஏங்க ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல அப்படின்ற கேள்வியை ஏன் காவல்துறையை நோக்கி இந்த நிகிதா என்பவர் கேட்கவே இல்லை அப்படின்ற $1,000,000 கேள்வி வருதுங்க. ஏன்னா இவர் வந்து அஜித்குமார் இறந்தது தெரியல அப்படின்றாரு அப்படின்னா, ஏன் வந்து எஃப்ஐஆர் கேட்டு நிர்பந்தம் பண்ணல அப்படின்ற கேள்வி வருது. அப்போ எஃப்ஐஆர் வந்து போடல, அஜித்குமாரை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்ற தெரிஞ்சதுனாலதான் 2 நாட்களாக இவர் வந்துட்டு அமைதியாக இருந்தாரோ அப்படின்ற கேள்வியும் இதுல எல்லாமே இல்ல. இதுல இன்னொரு விஷயம் பேசப்படுது. என்ன அப்படின்னா, எப்படி தஞ்சை மாணவி வழக்குல ஒரு போலியான ஒரு வீடியோவை ரெடி பண்ணி மதமாற்றம் செய்ய பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை, ஒரு பதற்றத்தை தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை ஏற்படுத்தினாரோ, அதே போல 2026 தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியை ஏற்படுத்தி அஜித்குமாருக்கு மரணத்தை கொடுத்து 10 பவுன் நகைக்கா இவ்வளவு சித்திரவதை அப்படின்ற கேள்விக்குறியை உருவாக்கும் விதமாக இவ்வளவு டார்ச்சர்களை கொடுத்து லாக்அப் மரணம், கஸ்டோடியல் டெத் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளதோ அப்படின்ற சந்தேகமே பொதுமக்களால இன்னைக்கு வைக்கப்படுது. அப்போ புகார் கொடுத்த இந்த பெண்ணான நிகிதா, இவர் ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு? இவர் சொன்ன உடனே எப்படி வந்துட்டு தனிப்படை அமைச்சு இவ்வளவு தூரத்திற்கு அவருக்கு சித்திரவதை என்பது கொடுத்திருக்கிறாங்க. இவர் சொல்வது உண்மையா அல்லது பொதுமக்கள் தரப்பு எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள் உண்மையா அப்படின்றத காவல்துறை விசாரணையில தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். புகார் அளித்த அந்த நிகிதா மீதும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் அப்படின்றதுதான் இன்னைக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. 2011ஆம் ஆண்டு இவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்ட போதும் குடும்பத்தோட இவங்க தலைமறைவு ஆயிருக்கிறாங்க.
அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவர் வந்து எஃப்ஐஆர் வந்து மேட்டர் லீக் ஆன பிறகு, மீண்டும் இவர் குடும்பத்தோடு தலைமறைவு வகிக்கிறார் அப்படின்றப்போ, முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள் இவர்ட்ட இருந்து வருவதனாலையும், கண்டிப்பாக காவல்துறை நிகிதாவை பிடித்து விசாரித்தால், பல்வேறு விஷயங்கள் இந்த வழக்குல வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிபிஐ இப்ப இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க. பொள்ளாச்சி வழக்கை போல நீண்ட நாட்களுக்கு இழுத்தடிக்காம, இந்த வழக்கை மிக விரைவாகவே நடத்தி, தன்னுடைய மகனை இழந்த அந்த தாய்க்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றதா என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.